நம்ம தளபதி விஜய் அவர்களோட 68வது படம் அதான் நம்ம த கோட். அந்த படத்தோட ஒரு தரமான ஒரு அப்டேட்டுன்றது நம்மளோட வெங்கட் பிரபு இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. பல்கான ஒரு அப்டேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரோம். இது இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, நம்ம நிறைய செஞ்சுக்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள வந்து எல்லாம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ஏஜேஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மத்தியில் நம்மளோட வெங்கட் பிரபு அவர்களோட டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் வர படம் தான் இந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி அவர்களோட 68வது படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபியூ லாஸ்டஸ்ட் மூவி ஆஃப் தளபதி விஜய்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தளபதி 69 ஒரு படம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான் தளபதி அவர்கள்ன்ற போது இந்த படத்து மேலே ஒரு தரமான மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்தியா லெவல் வேர்ல்டு லெவல்லையே இருக்குது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் இருக்க தளபதி ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் மாதிரி தான் வந்து இந்த 2 படங்கள்ன்றது இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே இருக்குது. இந்த படத்துலேருந்து அப்டேட்ஸ் வந்து முதல்ல ஒரு 3 லுக்கு வந்து விட்டுருந்தாங்க போஸ்டர்ஸ் மாதிரி. பட் அதை தாண்டி பெருசாக அப்டேட்டுன்றது வரல. ஸோ வெங்கட் பிரபு பார்க்குற இடத்துலலாம் நம்ம வந்து எங்கே கண்ணில் படாத அளவுக்கு வந்து இருக்கிறாரு. பட் படம் பார்த்திங்கன்னா வேரியஸ் லொக்கேஷனில் ஷூட்டிங்கிறது வந்து போயிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்து மாஸ்கோவில் ரீசெண்டாக வந்து ஷூட்டிங் நடக்கிறதா பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரின்றது இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் லொக்கேஷனில் தளபதியோட அவர்களோட கரியர்லேயே அதிகமான லொக்கேஷனில் எடுத்த ஒரு படமாக அது இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட கேட்ட இன்டர்வியூவில் என்ன பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னா, தளபதி 68 அதான் இந்த கோட் படத்தோட அப்டேட் எப்போங்க வரும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வந்து ஏன் இப்பயே வெயிட் பண்ணுறீங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸோ எல்லாத்தையும் இப்பயே சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார். என்னன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரீமேக் படம் கிடையாது. ஸோ வந்து போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜென்டல்மேன் படத்தோட ரீமேக்கா, ஜெமினி மேன் படத்தோட ரீமேக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதில் சொன்னார். அது ரீமேக்லாம் கிடையாது, இது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். 2 விஜய் நாங்கள் காட்டியிருக்கோம், டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. ஸோ நம்மளே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் படத்தில் ஒரு டபுள் ஆக்ஷன், பட் டேரக்டர் சைட்லேருந்து இது டபுள் ஆக்ஷன் மூவின்ற மாதிரி வந்து இதில் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் பாட்டு நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ படத்தில் நிறைய பாட்டு இருக்குது. ஸோ எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு கேட்டதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தளபதியோட டான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கும்ன்ற மாதிரியும் அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்கறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட ஒரு ஆல்பம் விட்டால் இந்த படம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஸோ எப்போ வந்து இந்த படத்தோட ரிலீஸ் இருக்கும், அடுத்த அப்டேட் எப்போ விடலாம்னு சொல்லிட்டு எங்களால் கணிக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சிஜி ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான சிஜி ஒர்க் வந்து இருக்கா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமம் 4 to 5 months எடுக்கிற அளவுக்கு நிறைய சிஜி ஒர்க் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ லாஸ் ஏஞ்சலஸில் பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தா இந்தியாவிலே 4 and 5 கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிஜி ஒர்க்குன்றதை வந்து பண்ணுறாங்க. ஸோ வேறு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்கான போர்ஷன்ஸ்லாம் வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே படம் வந்து விராப்டப் ஆயிரும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ன்றது சிஜி ஒர்க்குன்ற போது அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அதை ஒரு மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து செதுக்கிட்டு இருக்க ஒரு படமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சால் தான் எங்களால் அடுத்த அப்டேட் ஃபியூவராக வந்து மூவ் பண்ண முடியும். போஸ்டர் விடனா விட்டுடலாம், பட் ஒரு தரமான ஒரு அப்டேட்டாக வரணும்னா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் மாதிரி விடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸோ 14ஆம் தேதி வரும். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருமானு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம், ஃபெஸ்டிவல் டைம்னு அவர் சொன்னதுனால. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டே அன்றைக்கி எதிர்பார்க்கலாம்ன்றது நம்மளோட ஒரு கணிப்பு. ஸோ கண்டிப்பாக போன தடவை லியோ படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளுமே அந்த டைமில் தான் வந்திருந்தது, கொஞ்ச நாள் அப்டேட்ஸ் கொடுக்காம ட்ரையாக இருந்தபோது. ஸோ இந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குது. ஸோ படத்தோட ரிலீஸ் இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் தீபாவளி அதை தாண்டி நெக்ஸ்ட் இயர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்ற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து தோணுது. பட்டு நவம்பர் வரலாம் டைம் எடுத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை வச்சு தான் ஸோ எப்போ படம் வந்து ரிலீஸுன்றதை வந்து முடிவு பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீன்றது தான் நம்மளோட தகவல். ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த படத்து மேலே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் இந்த மாதிரி நிறைய செஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பாய் கைஸ்.